ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு சிவானி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி எந்திரிச்சிட்டு மார்கழி மாதம் பூஜை வந்து 21 நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 21 நாள் பண்ணேன். இன்னுமா பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு வேளை பூஜைன்னு பண்ணதுக்கப்புறம் வந்து வீடு வேலை பண்ண முடிய மாட்டேங்குது. என்னன்னா வந்து யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு வந்து கிடச்சிது சான்ஸுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். 21 நாள் தான் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் செய்யணும். வீட்டில் கோலம் போடணும். பசங்களுக்கு காலேஜு ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, போதும் 21 நாள் செஞ்சுட்டேன் இல்லையான்னு சொல்லிட்டு கம்முனாயிட்டேன். ஓகே, இதுக்கு மேலலாம் வந்து செய்யணுன்னா நான் வீட்டு வேலைக்கு மறுபடியும் வேலைக்கு ஆளை தான் தேடணும்னு நினச்சிட்டு, சரி, மாமாவும் வெளியூருக்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு மேலெல்லாம் வந்து பூஜை காலேஜுக்கு பசங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சி. நம்ம வந்து பூஜை பண்ணோன்னா வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு எந்திரிச்சு சாப்பாடு, அதாவது டிஃபனுக்கும் ரெடி பண்ணணும், லஞ்சுக்கும் ரெடி பண்ணணும். என்றைக்கானா ஒரு நாள் வந்து ஹோட்டலில் கேன்டீன்லேயே சாப்பிட சொல்லலாம். அது முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி, என்னால் 21 நாள் பூஜை பண்ண முடிஞ்சுது, பிரம்ம முகூர்த்த பூஜை. ஒரு 2, 3 டைம் மட்டும் இது 6 to 7, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னதான் நம்ம சீக்கிரமாக பூஜை பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை நினச்சா வெள்ளிக்கிழமை சீக்கிரம் முடியாமல் இருந்தது. அது வந்து நான் அப்போ பழகி விட்டேன். ஏன்னா 6 to 7 மணிக்கு தான், அதாவது சுக்கிர உரையில் தான் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணி பண்ணி பழகிட்டேன்னா அந்த மாதிரி நடந்துச்சு. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு 21 நாள் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக 21 நாள் ஆகுது. எனக்கு வந்து எல்லா காலேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பாப்பாங்க தம்பிக்கு. எல்லா வேலையும் தொடர்ந்து வந்ததுனால சரி கண்டினியூ பண்ண முடியல. இதுவே கிரேட்டு தானே நினச்சிட்டு, போதும் இதுக்கு மேலெல்லாம் பண்ணால் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். மனசு கேட்கல தான், இருந்தாலும் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. ஒரு நாள் சரி, 2 நாள் சரி ஹோட்டலில் சாப்பிட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதோட பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வழி வந்து 21 நாள் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற முருகர் கோயில், அப்புறம் விநாயகர் கோயில், என்னால் முடிஞ்சது வாராகி அம்மன் கோயிலுக்கு, அதாவது 2, 3 கோயில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். என்னால் எப்படி சொல்கிறது, இந்த பூஜை பண்ணனால தான் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து வீட்டில் வேலை 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 சாப்பாடு வேலைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா காலையில நம்ம வந்து குளித்தோமா, பூஜை பண்ணோமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோமான்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வேலை எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மனசுக்கு நான் சந்தோஷமாக நெறிஞ்சி, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் வந்து கண்டினியூஸாக 3 நாள் 2 நாள் பூஜை பண்ணது தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் கஷ்டப்பட்டது பூஜை பண்ணது தெரியாமல் போயிடும் நமக்கு அமைக்கலான்ட்டு எல்லாமே போட்டுட்டு, இன்னும் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணது, அதாவது 2 வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் சின்ன சின்ன வீடியோ தான் போடுறேன். என்ன சொல்கிறதுனா வந்து விளக்கு கழுவணும், பட்டு வைக்கணும். ஒருத்தர் வந்து அப்படியே பட்டு வைக்காமலே நிறைய பேர் பூஜை பண்ணிடுவாங்க. எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எப்போவுமே நல்லா விளக்குக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சா தான் எனக்கு ஒரு திருப்தியே இருக்கும். விளக்கு, அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது எப்போவுமே விளக்கு தான் அங்கே முக்கியமாக இருக்கும். 5 விளக்கு எப்போவுமே நம்ம 5 விளக்குன்றது ஏற்றும்போது நம்ம அந்த விளக்குக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது வந்து அந்த விளக்குல தான் நம்ம வந்து எல்லா எனர்ஜியும் நமக்கு அந்த விளக்குல தான் கிடைக்கும். எல்லா சாமியோட இதுவும் நமக்கு அருள் அதில் தான் கிடைக்கும். நம்ம பூ, பட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு இது காட்டும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், நிம்மதி வேறு எதுலேயும் கிடைக்கிறதில்ல. மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. என்னால் வந்து 5 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வந்து
ம். கன்டினியூஸா ஒரு ஒரு நாளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருந்துச்சு. சரி ஓகே. எனக்கு 21 நாள் வந்து முடிஞ்சதுல சந்தோஷம். அன்னதானம் பண்றதுக்கு அதெல்லாம் ரூ. 6,000 ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் சரி ரூ. 1000 குடுத்துட்டு வந்துட்டேன். என்னால முடிஞ்சது ரூ. 1000 குடுக்குறேன் சாமின்னு சொல்லிட்டு, அந்த அண்ணாகிட்ட பஜனை பண்றவங்க கிட்ட ஒரு ரூ. 1000 குடுத்துட்டு வந்தேன். அ எனக்கு அப்புறமா தோணிச்சு, பேசாம நம்ம ரூ. 1500க்கு ஒரு மூட்டை அரிசியே வாங்கி குடுத்துருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே நெனச்சுட்டேன். சரி இருக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைமு நான் வந்து எந்த வேண்டுதலும் எதுவுமே வைக்கல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். முடிஞ்ச ஒரு ஒரு மூட்டை அரிசி குடுக்கலான்னு சொல்லிட்டு, நான் மனசுல நெனச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ரூ. 1000 குடுத்துட்டு வந்தேன். நம்ம பிரியக்கா வீட்டுக்கே நான் போயிருந்தேன். அரிசிக்கு காசு குடுத்துட்டு வந்தப்போ, என்ன நடந்துச்சுன்னா வந்து, அவரு மேஸ்திரி அண்ணா இருந்து, "ஏம்மா ஏங்க நீங்க வந்து எதுக்குங்க நீங்க ரூ. 1000 குடுத்தீங்க? அது கூடவே நீங்க ரூ. 500 போட்டு ஒரு மூட்டை அரிசியே வாங்கி குடுத்துருக்கலாம். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இன்னும் ரூ. 500ல என்னங்க ஆகுதுன்னு" சொல்ட்டாங்க. இல்லண்ணா நான் அந்த இதுல கொடுக்கல. சும்மா ரூ. 1000 என்னால முடிஞ்சதுன்னு குடுத்துட்டு வந்துட்டேன். ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? அரிசி குடுத்துருக்கலாம். உங்களோட ஒரு அரிசி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களான்னு சொன்னாங்க. சரி நான் அடுத்த டைம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நான் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு, பூஜை எல்லாம் வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் 30ஆம் தேதி வந்து அ எப்படி சொல்றது? எல்லா வேலையும் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு, பூஜை எல்லாம் பண்ணி, ஆ பூஜை சாமான கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அத கழுவிட்டு, அ என்ன 3 மணிக்கே எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு அன்னைக்கே பசங்க வந்து ஒரு கோயிலுக்கு போணுமான்னாங்க. அது வந்து எப்படி சொல்றது? லக்ஷ்மி நரசிம்மசாமி கோயிலுக்கு, அப்புறம் வந்து பேட்டரி சாமின்னு சொல்லிட்டு என்ன ஊரு சைடுனா நம்ம போனது, அ எனக்கு தெகினிக்கோட்டைக்கு தான் நாம போனோம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது ஒரு 11 கிலோமீட்டர் இருக்கு அந்த சாமி. உள்ள குகைக்குள்ள போணும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அண்ணா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, "நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டே வந்திருக்கலாம். அழகா ஃபோன் வந்து ஓப்பன்ல எடுத்துட்டு வந்திருக்கலாம். நீங்க இங்க வந்து ஃபோன் எடுக்க வேணாங்க. லேட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ எடுத்துக்கோங்க வேணும்னான்னு" சொன்னாங்க. நான் கேட்டேன், "அண்ணா வீடியோ எடுத்துக்கட்டுமான்னு?" நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கோங்கம்மா. இப்போ கூட்டம் வருது முடியாதுன்னு சொல்ட்டாங்க. சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு நானு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, அன்னைக்கு வீட்ல எதுவும் பிரசாதம் செய்யல. அவலு மட்டும் வச்சுட்டேன். அவலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வச்சுட்டு, ஒரு ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப்ல ரைஸ்ன்ற அவலு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு பூஜை எல்லாம் மாலை போட்டுட்டு, நல்லா வந்து பூஜை முடிச்சுட்டு, கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வா மாமி கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க பசங்க. சரி பசங்க அப்புறம் என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க, நானும், பாப்பா போனோம். அவங்களே போற மாதிரி பிளான் இருந்தது. அப்புறம் பசங்க தங்கச்சியும் அம்மாவும் கூப்பிட்டுக்கோடா போலான்னு சொல்லிட்டு, அப்புறம் நாங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப லக்ஷ்மி நரசிம்மசாமி கோயிலும் சரி, பேட்ரளி சாமியும் சரி, ரொம்ப சக்திவான கோயிலும் ஆண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் எப்போ வேணா வாங்கன்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. சரி பார்க்கலப்பா வரோன்னு சொல்லிட்டு, பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம். வர வழியில ஒரு லேடி புடிச்சிட்டு, பசங்க வேற கோவப்படுறாங்க. ஓம் சக்தி மாலை போட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நானும் போடுறேன் ஓம் சக்தி மாலை, இல்லன்னு சொல்லல. அந்த வர வழியில புடிச்சிட்டு, "உனக்கு அவ்வளோ திருஷ்டி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. நீ அது பண்ண, இது பண்ண, கார் வாங்குன, அ இல்ல வண்டி வாகனம் வாங்கினேன்னு தான் சொல்லிச்சு. வாகனம் வாங்கினேன், வீடு கட்டினேன், எல்லாமே பண்ணேன். அவ்வளோ திருஷ்டி இருக்குன்னு சொல்லிட்டு, டப்ப 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 முதுகுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சிட்டு இருந்தாங்க. லெமனு சுத்திட்டு, அப்புறம் கால்ல மிதிம்மா அப்படின்னாங்க. சரி ரூ. 50 ரூ. 100 கொடுத்தேன். அவங்க ஒரு ரூ. 50 ரிட்டர்ன் குடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து, "ஏன்டா பையா என்ன விட்டுட்டு வந்துட்டியேடா அவங்க கிட்டன்னு." அத ஏம்மா வர வேண்டியதானே, அவங்க விடவே இல்லடான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில 6:30 மணிக்கே நான் முருகர் கோயிலுக்கு போனதுனால, அங்க யாருமே இல்ல.
நம்ம ஊர் ஒசூரில் நாம் இருக்கிற ஏரியாவில் முருகர் கோயில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய கோயில் தான். அதாவது பெரிய பெரிய கோயிலெல்லாம் இருக்கும். நம்ம ஒசூரில் ஒரு கோயில் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். எனக்கு முருகர் கோயில் செவ்வாய்க்கிழமை போகணுன்னு தான் நினைப்பேன். என்னைக்கானா ஒரு நாள் போவேன். பசங்களுக்கு காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு கொடுத்தா தான் முடியும். அதனால தான் நான் எல்லா கோயிலுக்கும் இப்போ எப்படியோ காலேஜ் லீவ் இருந்ததுனால எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது தான் ரோடு எல்லாமே ஒரு சிங்கிள் வீடு அங்கே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வழியில் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி பள்ளம் எல்லாம் சூப்பராக இருக்குது பாரு மகனேன்னு சொல்லிட்டு, சரி சரி விடு மம்மி, நெக்ஸ்ட்டு யுகாதிக்கே நம்ம ஊருக்கு போகிறோம்ல பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இதுதான் நரசிம்மசாமி கோயில். அந்த பொண்ணு போகுது பாருங்க, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, பிங்க் கலர் ஜாக்கெட்டு, அதாவது மிடி போட்டிருக்கு. அந்த பொண்ணு கன்னடா பேசிகிட்டு இருந்தது. அது அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு, அம்மா யாரோ வந்து பூஜைக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாங்களா, அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது. அது என்னமோ ஒரு டைலாக் சொல்லிச்சு, கழுதைக்கு என்ன தெரியும் கற்பூர வாசனை போடின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேம்மா. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ விவரம், அவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருந்தது. அது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நானே பேசினேன். நீ எங்கே போனாலும் பொழைச்சிக்கிற பாப்பா, நீ நல்லா பேசுகிற, இப்போவே உனக்கு இவ்வளோ விவரம் இருக்குது, நல்லா இருக்கே பாப்பா, நீ நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஆண்டி இருந்துச்சு அந்த பொண்ணு. சரி, நல்லா பேசிட்டு இங்கே வந்து பெங்களூர்லேருந்து தான் நிறைய பேர் வராங்களாம். அதாவது ஒரு டே டூரு, அதாவது ஊட்டி மாதிரி இருக்கும் ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசங்க அங்கே இருக்கிற இதெல்லாம் காமிச்சிட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்த தம்பிக்கு அது பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் மலை மேலே, அதாவது எப்படி காலையில் போனால் காதெல்லாம் அடிச்சுக்குது ஆண்டி, சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்கணும், இறங்கி வாங்க ஆண்டினாங்க. நான் காரில் உட்காந்துருந்தேன், நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு டே டூரு இந்த பக்கம் இங்கே நம்ம ஒசூரில் இவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. அதுவே நமக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. பசங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராம்லே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம யாரன்னா போனோன்னு ஒரு டே டூர் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். நரசிம்மசாமி கோயில் இருக்குது, பேட்ரள்ளி சாமி, இது பேட்ர சாமி ஏதோ ஒன்று பேர் சம்திங் வருது. அதாவது ஏன் எனக்கு தமிழ்நாடு சைடு கோயில் பேர் சொல்ல தெரியாதுன்னா, எனக்கு அந்த தமிழ் பேர் படிக்க தெரிஞ்சால் நல்லா படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு படிக்க தெரியாதனால நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து, அதாவது நீங்கள் சர்ச் பண்ணி போகிறதா இருந்தால் ஒரு டே டூர் சூப்பராக இருக்கும். பிளேஸ் எல்லாம் கோயில் மட்டும் செம்மையாக இருக்கும். அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நிஜமாகவே நின்றுட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் வருவேன். ஏன்னா அந்த மாதிரி அன்னதானம் கிடைக்கிறதுக்கு எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். அதுவே ஒரு அதிர்ஷ்டம்தான். அப்புறம் எல்லாம் ஃபுல்லு வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது எல்லாம் வந்து பிளேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் இதே மாதிரி வந்து இது பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் அம்மா ஊர் போகிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எங்கள் அம்மா ஊர் வந்து அங்கேயே பக்கத்தில் இரியூரும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த விஷயத்த அடுத்த விளாகில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் லைக்கு வந்து ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் டைமிங் சரியாக நான் போடும்போது கரெக்டாக வீடியோ வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.